வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணம் ஈட்டும் நோக்கில் தற்பொழுது டீசல் மாபியாவை ஏற்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அலவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றன. தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதே போன்று அரசாங்கம் டீசல் மாபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களையே சென்றடையும். இவ்வாறான மாபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி அசோக ஆரியவன்சன் காங்கேசன்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 வருடங்கள் பணியாற்றியுள்ளதாகவும் அவரது பிரத்யோக பாதுகாப்பு அதிகாரியாக 15 வருடங்கள் பணியாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மொனரகலை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அமைய குறித்த பகுதிகளில் வெப்பநிலையானது 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்துமாறும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் வயோதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் குறித்து மிகுந்த அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 17,459 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 5,018 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன. அவர்களில் பெரும்பாலானோர் இரத்தினபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உழைக்கும் மக்கள் வியர்வை சிந்தி தங்கள் உயிரை தியாகம் செய்த வேதனையான வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றிகரமானதொரு ஆண்டில் மக்களால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மே தின அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்த அவர், பல ஆண்டுகளாக நாட்டை பாதித்து வரும் ஊழலையும் அநீதியையும் ஒரே இரவில் மாற்ற முடியாது என்ற போதிலும் அரசாங்கம் படிப்படியாக அனைத்து விடயங்களையும் ஒழுங்குபடுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வென்றெடுத்த உரிமைகளை பாதுகாத்து நாட்டை கட்டியெழுப்ப உறுதியுடன் ஒன்றிணைந்து அனைவரும் உழைப்போம் என பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் ஒரே கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு உழைக்கும் மக்களே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய அரசியலும் அதிகாரத்தை பெறுவதிலும் உழைக்கும் மக்களை பயன்படுத்தி தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது மேதின செய்தியில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சர்வதேசத்துடன்
ஒன்றிணைந்து போராடுவதற்கு நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுவதாக ஜனாதிபதி தனது மேதின செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இம்முறை நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாடு சமூகம் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றது. ஒரு சில குடும்பங்கள் மற்றும் பரம்பரைகளால் 76 ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இன மத வேறுபாடுகளின்றி அனைத்து மக்களும் செயல்பட்டன. அந்த மக்கள் ஆணையின் அபிலாசைகளை உணர்ந்து நாட்டின் பொருளாதாரம் சமூகம் அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயல்படுவதாக ஜனாதிபதி தமது மேதின செய்தியில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளன. மே மாதம் 1ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி இரத்தினபுரம் பகுதியில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்காவிற்கு மற்றொரு வரப்பிரசாதம் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட 4 தொலைபேசிகளில் 3 தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளன. அதன்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி தற்பொழுது ஒரு தொலைபேசியை மட்டுமே பயன்படுத்துவதாக தெரிய வருகின்றது. இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிப்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட 4 தொலைபேசிகளில் 3 தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் எண்ணிக்கையும் 2ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ரஷ்யாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் புதிய பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய வளர்ச்சியை குறிப்பதாக வடகொரியா அறிவித்துள்ளது. குறித்த பாலத்தை கட்டுவது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த பல வருடங்களாக இடம்பெற்றன. எனினும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடந்த ஆண்டு வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட போது இதற்கான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டது. உக்ரைன் போருக்காக ஆயுதங்களை வழங்கி அதற்கு மாற்றீடாக வடகொரியா பொருளாதார மற்றும் இராணுவ நன்மைகளை பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பஹல்கம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான மனுவை இந்திய உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து தாக்கல் செய்த மனுவை இந்திய உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்துள்ளது. மனுவை நிராகரித்த நீதிமன்றம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட கைகோர்த்து வரும் இந்த நேரத்தில் ஆயுதப்படைகளின் மன உறுதியை குலைக்கும் எந்த கோரிக்கையையும் முன்வைக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் தேசிய அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளின் பின்னர் இஸ்ரேலில் பாரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காட்டுத்தீயினால் குறைந்தது 13 பேர் வரை காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயணைப்பு நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனுடனான கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. உக்ரைனின் கனிம வளங்களை அமெரிக்கா அணுகுவதற்கான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை கடந்த பல மாதங்களாக இடம்பெற்று வந்தது. குறித்த ஒப்பந்தம் இரு தரப்புக்கும் இடையே கடந்த பிப்ரவரி மாதம் திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் உக்ரைன் மற்றும் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு இடையே இடம்பெற்ற கருத்து மோதல் காரணமாக ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையிலேயே அமெரிக்காவுடனான கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தயாரென உக்ரைன் அறிவித்தது. இதனையடுத்து அமெரிக்காவும் உக்ரைனும் கனிம வள ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன. அத்துடன் இரு நாடுகளும் புனரமைப்பு முதலீட்டு நிதியை உருவாக்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நாடு முழுவதிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து வந்தன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த கோரிக்கையை மத்திய அரசிடம் முன்வைத்தது. இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுங்கிருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.